ஹரி ஓம் சிவவோம். விதியை மதியால் வெல்ல முடியுமா? விதியை மதியால் வெல்ல முடியுமா? இப்போ உங்களுக்கு பிரம்மம் ஒரு பெரிய சோதனையை கொடுக்குது. அந்த சோதனையை நீங்கள் கண்டிப்பாக எதிர்கொள்ளத்தான் வேண்டும். அந்த சோதனையான காலகட்டத்தில் எப்போவுமே மனுஷன் என்ன செய்வான்னா, சோர்ந்து போயிடுவான், அழுவான், இல்லை தற்கொலை முயற்சி கூட செய்கிறாங்க. இப்போல்லாம் நிறையா தற்கொலை முயற்சி செய்கிறதெல்லாம் பிள்ளைகள் சொல்கிறாங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தற்கொலை முயற்சி இந்த உலகத்தில் கேவலமான கீழ்த்தரமான ஒரு செயல். நம்ம நமக்கு ஒரு கஷ்டம்னா இன்னொருத்த நமக்கு பெயிண்ட் அடித்து கொடுப்பான் அப்படின்னு நினைக்கிறதே தவறு. அது குருநாயராக இருந்தாலும் சரி, இல்லை கடவுளாக இருந்தாலும் சரி, நம்ம அளவுக்கு நம்ம நம்மளை சரி செஞ்சுக்க முயற்சி செய்ய வேணும். நமக்கு ஒரு விஷயம் நடக்கலைன்னா தனிமையில் அமர்ந்து அந்த விஷயம் ஏன் நடக்கலை அப்படின்னு ஆலோசனை பண்ணி அந்த விஷயத்தை திரும்ப பூர்த்தி செய்வதற்கு உண்டான முயற்சிகளை நம்ம எடுத்தோம்னா கண்டிப்பாக விதியை மதியால் வெல்ல முடியும். விதியை மதியால் வெல்ல முடியாத மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. நம்மளை மீறி இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது அப்படிங்கிற வியாதி நம்ம மனசை மாற்றிக்கிட்டோம்னா கண்டிப்பாக ஜெயிச்சு மேலே வந்துடலாம். ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன டீ கடை வச்ச பையன் ஒரு பெரிய ஹோட்டல் அதிபராக ஆகிற காட்சிகளையும் நாம் பார்க்குறோம். ஒரு பெரிய ஹோட்டல் நிறுவனத்தை நடத்தின ஒரு மனிதன் சாதாரண நிலைக்கு தள்ளப்படுற சூழ்நிலை உருவாக்குறோம். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் அவங்களுடைய தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, இது ரெண்டும் தான். இது ரெண்டும் இருந்தால் ஒரு மனுஷனுக்கு தன்னம்பிக்கை, விடாமுயற்சி ரெண்டும் இருந்தால் குருவோட ஆசையும் கிடைக்கும், அதுக்கப்புறமா கடவுளோட ஆசையும் கிடைக்கும். சும்மா ஓயாமல் கடவுளையும் குருநாதரையும் குறை சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. நம்மளே தான் குறை சொல்லிக்க வேணும். நம்ம செய்கிற காரியங்களை நம்ம தான் முடிவெடுக்கிறோம், வேற யாரும் முடிவெடுக்கிறது இல்லை. செய்கிறது போல நம்மளே செஞ்சுக்க வேண்டியது. அப்புறம் சட்டியில் எனக்கு அது வரல, பூந்தி வரல, காரா பூந்தி வரல, இல்லை காரா பூந்தியில் இனிப்பு கம்மியாக இருக்குது, காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்மளே சௌரியத்துக்கு எதாவது முடிவெடுத்துக்கிறோம். நம்ம முயற்சியில் செஞ்சால் விதி என்ன எதை வேணால் ஜெயிக்கலாம் அந்த உலகத்தில். செய்வினை பில்லி சூனியம் பற்றி உங்களது கருத்து என்ன பாவா? இந்த செய்வினை, பில்லி சூனியம், ஓவல், வவ்வால், ஹார்லிக்ஸ், போஸ்ட், இது எதுவுமே அண்ணன் தம்பிகளுக்கு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம். இப்போ சமீப காலமாக இல்லை, கொள்ள காலமாகவே மனிதர்கள் இந்த வார்த்தைகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறத பார்க்கலாம். சும்மா ஓயாமல் ஒரு குடுகுடுப்பக்கார வீட்டு முன்னாடி ஜக்கமாக வந்துச்சு, அது கண்ணெரிச்சல் இருக்குது. அது ஏப்பா நீ நல்லா இருந்தால் தான் உனக்கு அடுத்தவங்க யாராவது 2 பேரும் பொறாமப்படுறது தான். இப்போ கலியுகத்தில் கொள்ள பேர் இருக்கிறாங்களே, அப்போ அடுத்தவங்க பொறாமப்பட்டு போகிறா, நம்ம அளவுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமே கிடையவே கிடையாது. சும்மா எவனா ஒரு குருட்டு ஜோசியக்கார எதாவது சொன்னால் உடனே தகுதி எழுத வேண்டியது, மந்திரம் எழுத வேண்டியது, பூஜை பண்ண வேண்டியது, பரிகாரம் பண்ண வேண்டியது, இருக்கிற சொத்து பத்திரம் விற்று அவனுக்கு தானம் பண்ணிட்டு அந்த ஜோசியக்காரை கோடீஸ்வரன் ஆயிடுவான். அப்புறம் பழைய வரைக்கும் நம்ம பிச்சைக்காரதான் உட்காந்துருக்கணும். பில்லி சூனியம், ஓவல், வவ்வால், செய்வினை அப்படிங்கிற பற்றிலாம் நம்ம எதையும் கண்டுக்கவே வேண்டியதில்லை. நமக்கு துணையாக கடவுள் இருக்கிறார், பிரம்மம் இருக்கிறார், பிரம்மம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ளே ஒரு நல்ல முடிவு எடுத்து வாழ்ந்து வந்தோம்னா இந்த செய்வினை, பில்லி சூனியம் அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பிரம்மத்துக்கு மீறின ஒரு செயல் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. சிறு தெய்வங்களுக்கும் பெரு தெய்வங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன பாவா? ஆமாம், கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி இந்த கேள்வி. ஏப்பா பிரம்மா ஒரே ஒரு பிரம்மன் தான் இருக்குது. அதைத்தான் சிதம்பரத்தில் தங்க கூரைக்கிற நடராஜருக்கு பக்கத்தில் தான் ஸ்க்ரீன் போட்டு காமிச்சிருக்கோம்னாங்க. பிரம்மம் இந்த உலகமெங்கும் வியாபித்து இருக்குது. கடவுள் எங்கேயும் இருக்கிறார். இயேசுவாகவும் இருக்கிறார், அல்லாவாகவும் இருக்கிறார், அப்புறமா நீங்கள் சொல்கிற பெருமாளாகவும் இருக்கிறார். எல்லா ரூபமாகவும் பிரம்மம் ஒரே பிரம்மன் தான். மனுஷனுக்குள்ளே இருக்கிற பிரம்மம் அவன் கற்பனை வடிவத்தின் சக்தியை, மனோசக்தியை பயன்படுத்தி அது என்ன உருவமாக பார்த்துச்சோ அந்த வடிவத்தில் அவன் வடிச்சுக்கிட்டான். அதனால தான் இந்தியாவில் இருக்க கொள்ள பேர் அப்படி
வெளியில் வந்து ஒருத்தர் இயேசுவை மட்டும்தான் கும்பிட்றாங்க, இல்லை அல்லாஹ் மட்டும்தான் கும்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆளுங்க நிறைய பார்த்துட்டாங்க போல் இருக்குது. அதாவது முருகன் வந்தார், கிருஷ்ணன் வந்தார், பெருமாள் வந்தார், அப்புறம் முத்தாலம்மன் வந்தது, காளியம்மன் வந்தது, பகவதி அம்மன் வந்தது. உள்ளுக்குள்ள இருக்க பிரம்மம் என்ன வடிவமாக காட்டுதோ அந்த வடிவத்தை மனிதன் வந்து வழிபட ஆரம்பிச்சிருக்கிறான். எல்லா வடிவங்களும் ஒரே வடிவம்தான், ஒரே பிரம்மம் தான். சிறு தெய்வம், பெரு தெய்வம், குலதெய்வம் எல்லாத்துக்கும் ஒரே அருள் தான் உண்டு, ஒரே அதிர்வு தான் உண்டு. உண்மையான ஆன்மீகம் எதுவும் பாவா? உண்மையான ஆன்மீகம் என்பது நமக்கும் வாழ்ந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இல்லை ஏழை எளியவர்களுக்காகவும் வாழ்ந்து இறைவனடி சேருவதற்கு முயற்சி செய்வதே உண்மையான ஆன்மீகம். ஆன்மீகம்ன்றது ஒரு பெரிய அன்னதான கூட்டத்தை கட்டி வச்சுட்டு அன்னதானம் போட்டால் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது ஒரு ஆன்மீகம். கோயில் கட்டி கொடுத்தா அது ஒரு ஆன்மீகம். கோயிலுக்கு பெருமாளுக்கு மட்டும் நல்லா தங்கத்தில் வைரங்களை செஞ்சு கொடுத்தா அதுவும் ஆன்மீகம். அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்குது. நம்ம நல்லா இருந்து நம்ம மனசை சுத்தமாக வச்சுக்கிட்டு அடுத்து சுற்றி இருக்கவங்களையும் அது மாதிரி மாற்ற முயற்சி செய்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்து இருப்பதே உண்மையான ஆன்மீகம். நல்லபடிக்காது.